வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா கலர் கலரா பொங்கல் கோலம் போட்டு நம்ம பொங்கல் பானை வைக்கிறதுக்கு தயாராகிட்டே இருப்பேன். என்ன பிரியா, தை பொங்கல் அதுமா இந்த காஸ்டியூம்ல வந்து பொங்கல் வாழ்த்து சொல்றியா அப்படின்னு சொல்ற வாழ்க்கை ஒரு இன்ட்ரோ நோட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு வேலையெல்லாம் செய்யலாமே அப்படின்னு தான் கடகடன்னு குளிச்சுட்டு ஓடி வந்தேன். என்ன யார தேடுறேன்? ஓ, ஸ்பெஷல் விளாக் பொங்கல்ங்கிறதுனால லட்சுமியை தேடலா? அவ சொந்த ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாடணும்ன்ற பேராசையில போன வாரம் கிளம்பி போனா. இன்னைக்கு கார்த்தால போய் சேர்ந்தேன்னு போன் பண்ணான். பாத யாத்திரையா போயிருந்தா கூட 2 நாள்ல போயிருக்கலாம். ஆசை யார விட்டது, கார்ல போனாலாம். அதனால ஒரு 7 நாள் ஆயிடுச்சு. இதுக்குதான் என் மாமியார போன வருஷமே கிளம்பி வர சொல்லிட்டேன். ஏன்னா பொங்கலுக்கு வரணும் இல்லையோ, நம்ம ஊர் யாருக்கு தெரியுது. ஓகே, வளவளன்னு பேச வேண்டாம். லட்சுமி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. லட்சுமி இல்லைன்னா என்ன, என் மாமியார் இருக்கா. இன்னும் பல என்ஜாய்மெண்ட் இந்த விளாக்ல பார்க்க போறேன். ஜாலியாவும் என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும். என்னென்ன சமையல் பண்ணினோம், எப்படி நாங்க கொண்டாடினோம், எப்படி இருக்கு என் கோலம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால இந்த மண்டேல இருக்கிற கண்டையை கட்டிட்டு சூப்பரான காஸ்டியூம்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னுடைய பொங்கல் ப்ரீ ப்ரிப்பரேஷன், கோலம் போட்டது இத்தியாதிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே இருங்கோ. அதுக்குள்ள சூப்பரான ட்ரெஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். மறுநாள் பூஜை செய்யக்கூடிய இடம், வாசல், மற்ற எல்லா இடங்கள்லயும் மா கோலமிட்டு செம்மண்ணிட்டு மாவிலை தோரணமும் கட்டி சூப்பரா அழகுபடுத்தினேன். பாருங்க, கோலம் போடுறதுல பாட்டியும் பேத்தியும் கூட எனக்கு கை கொடுத்தாங்க. பாருங்க. புது பொங்கல் பானையார், சரி பொங்கல் குக்கர் ரெடி ஆயிட்டார். பாருங்க என்ன அலங்காரமா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி ஆயிருக்காருன்னு. காலை 6:45 7:30 பொங்கல் பானை வைக்கணுங்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. வாங்கோ, எப்படி பொங்கலை நாங்க வச்சு பொங்கல் கொண்டாடினோம்னு பாப்போம். குடும்பத்துல உள்ள எல்லோரும் சேர்ந்து ஒரு பண்டிகையை கொண்டாடும் போதும் அதுல ஆனந்தமும் மகிழ்ச்சியும் மேலோங்கிதான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல மாட்டேன். இல்லடா, நெய் நிறைய விட்டாதான்டா நல்லா இருக்கும். ஏலக்காய் கொஞ்சம் போடலாமா? ஃபினிஷிங் ப்ரொஃபஷனல் டச் இது பொங்கலுக்கு. நானும் பொங்கல் பண்றேன். கமகமான்னு ரெடி ஆயிடுத்து. இன்னைக்கு வந்து கிட்டக்க வாயன் 5 தான் கறி பண்றது நம்மளோட ஃபேமிலி வழக்கம். ஸோ அதுல வந்து இன்னைக்கு 1 2 இது வந்து அவரைக்காய், இது வந்து வாழைக்காய். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. அண்ட் இந்த ஸ்டீமர்ல இருக்கிறது கேரட்டும் மஞ்சள் பூசணியும். இது எல்லாத்தையும் காய் பண்ணணும். 5 தான் கறி கரெக்டாமா? 5 தான் கறி அப்படிங்கிறது எங்களுடைய ஃபேமிலி வழக்கம். அதை முதல்ல பண்றேன். அதுக்கான ஸ்டீமிங் ப்ராசஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல்
ப்ராடக்ட்டை காட்டுறேன். அதுக்கே நல்லம்மா, அதுக்கு நான் நல்லா இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். அவரைக்காய் போட்டு முதல்ல அவரைக்காய் போட்டு 10 நிமிஷம் வந்தாலே போறோம். உங்களுக்கு ஒரு கண் திட்டம் தெரிஞ்சுங்க. 5 தான் கறி ரெடி ஆயிடுத்து பார்க்கலாம். ஸோ 5 தான் கறி இங்க இருக்கு. இது சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் போட்ட கறி, அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி, மஞ்சள் பூசணி தேங்காய் போட்ட கறி, இது வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி, கேரட் தேங்காய் போட்ட கறி. இப்போ அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஸோ வெள்ளரி பஞ்சு தயிர் பச்சடி செஞ்சு வச்சாச்சு. அதுக்கு மேல தாளிப்பும் மேல போட்டாச்சு. சாம்பாருக்கான வறுத்தரைக்கிற பொடிக்கு எல்லாம் வறுத்து அரைச்சு வச்சாச்சு. புளி கரைச்சி வச்சாச்சு. அடுத்தது சாம்பார் பண்ண வேண்டிதான். சாம்பாருக்கான தான் என்ன அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு, மொச்சை, கேரட்டு, அவரைக்காய் இதை போட்டு சாம்பார் பண்ண போறோம். கொதிச்சுன்னு இருக்கு. அதுக்கான அரைச்சி விடுற சாமான போட்டாச்சு. ஆமாம்மா, பருப்பு ஊற்றிக்கலாம். ஃபைனலாக நான் சொல்கிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அதே தான், நெய் 1 டீஸ்பூன் விட்டு இறக்கினா சாம்பார் மகமான்னு ரெடி. ஸோ வடை மாவு இப்போ ரெடி ஆகிடுது. இதில் இப்போ தான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். வடைக்கான மாவு ரெடி. சமையல் வேலை முக்கால்வாசி முடிஞ்சிடுத்தோம். ஸோ அடுத்தது பூஜைக்கான ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வருடா வருடம் பொங்கல் அன்னைக்கு சூரிய நாராயண பூஜை செய்வது எங்களுடைய வழக்கம். உலகத்தின் இயக்கத்திற்கு முழு முதற் காரணமா இருக்கிற சூரிய பகவானை அவர் எப்பொழுதும் பவனி வர தேர மா கோலமிட்டு சந்திர சூரிய பிம்பம் வரைஞ்சு மலர்களால அர்ச்சனை செய்து பூஜை செய்யவும். வாங்க கண் குளிர அந்த பூஜையும் பார்த்துட்டு வரலாம். சுவாமிக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு. ஃபைனல் டச்சா வடையும் போட்டுருவோம். வாங்க. காக்காய்க்கு சாதம். பூஜையும் பார்த்துட்டு எப்பயும் சொல்ற மாதிரி ஒட்டுக்கா ஒரு தடவை என்ன பதார்த்தம்லாம் பண்ணிருக்குங்கிறத பார்த்துலாம். அன்னம், இது கலத்துக்கான பருப்பு, குக்கும்பர் போட்ட தயிர் பச்சடி, வடை, மெதுவடை, பொங்கலுக்கு முக்கியமான சக்கரை பொங்கல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 தான் கறி. ஸோ மொச்சை, அவரைக்காய், கேரட் அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு அரைச்சி விட்டு சாம்பார். ஸோ இதுதான் இன்றைய பொங்கல் ஸ்பெஷலான லஞ்ச் மெனு. வாங்கோ சாப்பிடலாம். அம்மா சொல்ற அப்படியே இருக்கு. அக்கார வடசலாவே இருக்கு. சூப்பரா இல்லையா? சூப்பரா. ஓ மாமியார் இல்லையே. இந்த பொங்கல் vlog இதோட நானும் நிறைவு செய்யறேன். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப என்டர்டைனிங்காவும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் this is Priya Ramkumar signing off. Stay safe, stay healthy. Thanks for watching. Bye bye.